கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான வேளையிலே உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு சங்கீதம் 133வது சங்கீதத்தை நாம் தியானம் பண்ணும்படி விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் இந்த சங்கீதம் அறிந்த ஒரு சங்கீதம், தெரிந்த சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் அநேகந்தரம் வாசித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்திலிருந்து ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்க்கக்கூடிய தேவவசனம் சொல்லுகிறது, இந்த சங்கீதத்தை அங்கே மேலே சொல்லப்படுது தாவீது பாடின ஆரோனிய சங்கீதம் என்று முன்னுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறதாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வேத வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது பார்க்கும் பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று அவர் சொல்லுகிறது மிகவும் அருமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சகோதரிகளாக தேவனுடைய சபையாக தேவனுடைய மக்களாக நாம் கூடி வருகின்ற பொழுது அது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கிறது என்பதை இந்த வேதவசனம் தெளிவாக நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அடுத்த வசனத்திலே அவர் தொடர்ச்சியாக அங்கே எழுதி வைத்திருக்கிறது என்றால், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலமாயிருக்கும் என்று அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த தாவீது ராஜா அந்த சகோதர அன்புக்கு இல்லாவிட்டால் சகோதர ஒற்றுமைக்கு எப்படியெல்லாம் விளக்கத்தை அங்கே கொடுக்கிறது, இல்லாவிட்டால் எப்படி அதை வர்ணிக்கிறார், இல்லாவிட்டால் விவரிக்கிறார் என்பதை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அருமையானவர்களே, அவ்விதமான ஒரு அபிஷேகம், அவ்விதமான ஒரு அதற்கு இணையில்லாத அது எப்படியெல்லாம் அது நினைக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்முடைய சகோதர சிநேகிதம் ஆச்சரியமானது, உன்னதமானது, அது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களாக நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அது நம்ம ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பலனை கொடுக்கிறது என்பது இந்த வேத வார்த்தையிலிருந்து ஒரு வெளிச்சமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், கூடி வருகிற மக்கள் மத்தியிலே நாம் இந்த சகோதரத்தை நாம் காத்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்றால், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று தாவீது சொல்வதற்கு காரணம், அவர் அவ்விதமான ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தேவனுடைய சமூகத்திலே தேவ ஜனங்களோடு தேவ மக்களோடு பழகுவதிலே விருப்பமுள்ள ஒரு மனிதனாக அவர் இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அங்கே கர்த்தர் அடுத்த வசனத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிற காரியம், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று அவர் சொல்லுவது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம், நாம் கூடி வருகின்ற பொழுது என்ன நடக்கு என்பதை அவருடைய பாணியிலே அவருடைய முறையிலே அவர் சொல்லி வைத்திருக்கிற காரியம் என்ன, அவருடைய அந்த தேவ ஆசீர்வாதத்தை கூடி வருகின்ற பொழுது மக்கள் கூடி வருகின்ற பொழுது சகோதரர்கள் ஒருமித்து வரும் பொழுது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற ஒரு மெய்யான
ஒரு உண்மையை இங்கே எடுத்துரைக்கிறதை இந்த வேத வார்த்தையிலிருந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களை இந்த தாவீது ராஜா அநேக தரம் பார்த்திருக்கிறார். பர்வதங்களிலே, மலைகளிலே, குகைகளிலே ஓடி ஒளித்து பதுங்கின இந்த தாவீது ராஜா அதன் மேலே வரக்கூடிய அந்த பனியை குறித்து அவர் சொல்லியிருக்கிற ஆச்சரியமாக இருக்கிற அவருடைய வர்ணனை, அதை குறித்து சொல்லுகிற காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. அதை ஒப்பிட்டு இங்கே சொல்லுகிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற ஒரு அருமையான சங்கீதத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சகோதரர்களாக நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதை அவர் ஒரு அபிஷேகத்துக்கு ஒப்பதாக, ஒரு மனிதனை ஊழியத்துக்காக பயன்படுத்தப்படும் பொழுது, பிரித்தெடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் அவிதமாக அபிஷேகம் பண்ணுவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே சொல்லுவது மிக ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய ஊழியத்துக்காக, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய பணிக்காக தேவன் தெரிந்து கொண்டு ஒரு மனிதனை இவ்விதமாக வேறு பிரிக்கிறதை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிறார் என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் அவர் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இல்லாவிட்டால் வார்த்தையை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாம் சகோதரர்களாக ஒருமித்து ஒற்றுமையாக வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். தேவன் நல்ல காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் சகோதரர்களாக கூடி வருகிறது மிகவும் நன்மையாக இருக்கும். ஏனென்றால் அங்கே தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்ற அருமையான இந்த வேத வார்த்தை ஊடாக நம்முடைய சகோதரர்களாக நாம் கூடி வருகின்ற பொழுது, நாம் அவர்கள் மீது தேவ அன்பை காட்டுகின்ற பொழுது, அவர்கள் மீது நாம் மெய்யாக அன்புள்ளவர்களாக அவளை பராமரிக்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, அவளோடு நாங்கள் பழகின்ற பொழுது என்றென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் அங்கே கட்டளையிடுகிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தேவன் நம்மோடு கூட அங்கே வாசமாயிருக்கிற அந்த ஐக்கியத்தை இங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் சகோதரராக ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த நிலையிலே கர்த்தர் அங்கே நம்மோடு கூட, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. எவ்வளவு நல்ல காரியத்தை இந்த சகோதரர்கள் கூடி வருகின்ற பொழுது, ஒருமித்து கூடி வருகின்ற பொழுது, ஒன்றாய் நாம் தேடி வரும் பொழுது, தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, அவருடைய வல்ல கரம் நம்மீது ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறது என்பதை ஆச்சரியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதுகின்ற பொழுது தேவன் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, சகோதரி, நம்முடைய தேவன் நாம் சகோதரர்களாக கூடி வருகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சகோதர சிநேகிதத்திலே நாம் வளர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த மகளிலே இந்த சத்தத்தை கேட்டுகிற என் அன்பு சகோதரி, சகோதரியே, இந்த அருமையான வேளையிலே நாம் சகோதரர்களாக ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற பொழுது தேவன் இவ்வளவு விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பாரானால் இந்த சகோதர சிநேகிதத்தை நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் ஒருமித்து வாசம் பண்ணுகிற பொழுது இவ்வளவு காரியத்தை தேவன் செய்கிறார் என்பதை ஆச்சரியமாக இருக்குது அல்லவா? ஆகவே இதை தொடர்ந்து செய்ய
தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு விசை நாம் கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னோடு கூட கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த இன்பமான ஆசீர்வாதத்தை நீர் என்றைக்கும் கட்டளிடுகிற தேவனாக இருக்கிறபடினால் அங்கே தேவன் நன்மையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளிடுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, இந்த இடத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து குமார இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.